ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. நம்ம சேனல் நேம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் வித் எம்எம்கேங்கிறது நம்மளோட சேனல். இந்நேரம் நிறைய பேர் தம்ப்நெயில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம பாரதியாருன்ற வாசகம் வந்தாலே நம்ம சேனலில் என்ன பண்ணியிருப்போம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இன்ட்ரோ கொடுக்க வேணுன்றத அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதிலிருந்து ஒரு கொஷின் எடுத்து வந்திருக்கேன். எதில் இருந்து சார்னு கேட்பீங்க. அது எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் நமக்கு நிறைய எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இங்கே ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். இதே கொஷின் இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாமில், அதுக்கு அடுத்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சம்மை நம்ம எடுத்து நம்ம டீச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த சீரீஸ். அதாவது ஒரு சம் 2 or more எக்ஸாமில் கேட்டிருக்க சம்மோட சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, தனிவட்டி டாப்பிக்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, தனிவட்டி டாப்பிக்லேருந்து ஒரு சிறப்பான தரமான சம் கொண்டு வந்திருக்கேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு நம்ம பாக்ஸ் மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். நம்ம வளன்னு வீடியோவை இழுக்காமல் டைரெக்டாக நம்ம சம்முக்கு ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். கொஸ்டின் நம்பரை பார்த்துக்கோங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, X% வட்டி வீதத்தில் X வருஷத்துக்கு X ரூபாய் வட்டி தனி வட்டியாக கிடச்சிச்சின்னா அதோட தொகை, அதாவது சம் என்ன, பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இதை கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் என்னென்னு கேட்டிருக்காங்க. வாங்க சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஷார்ட்கட் மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வட்டி வீதத்தையும் ஆண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தனி வட்டியோட பர்சன்டேஜ் கிடைக்கும். கரெக்டுங்களா. அப்போது X%யும் Xயும் பெருக்குனா நமக்கு தனி வட்டியோட பர்சன்டேஜ் கிடைக்கும். கரெக்டுங்களா, கிடச்சிருச்சு. இது பர்சன்டேஜ் கிடச்சிச்சு. இதுக்கான அமௌண்ட்டும் தெரியும் நமக்கு. வட்டி எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ, X rupees. கரெக்டுங்களா, Xை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சம் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் பர்சன்டேஜ் நம்ம எப்பயுமே 100%ன்னு வச்சுக்கோம். கரெக்டுங்களா. அமௌண்ட்டு நமக்கு தெரியாது. அதாவது அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால் பிரின்சிபலை Pன்னு வச்சுக்கிறேன். ஒன்றுமே இல்லை, நம்ம நேருக்கு நேர் இருக்கிற ஷார்ட்கட் தான். Xையும் கேன்சல் பண்ணிடுறேன். இது ரெண்டு நேராக இருந்துச்சுன்னா டிவிஷனில் இருக்கும். கரெக்டுங்களா. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணோம்னா XPன்னு வரும். இப்போ நமக்கு P = 100 / Xங்கிறதா நமக்கு ஆன்சராக இருக்கும். பிரின்சிபலுங்கிறது அவ்வளோதாங்க. ஓகேங்களா, இப்படி இருந்தாலே இது மேலே இது கீழே, அவ்வளோதாங்க ஆன்சர். ஓகேங்களா, 100 / X எப்படி சார்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. P × X = 100 × 1ன்னு இருக்கும். நமக்கு தேவை பிரின்சிபல் தான். அப்போது Xை டிவிஷனில் கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கும், 100 / Xன்னு கிடைக்கும். ஆன்சரை பார்த்துக்கோங்க, 100 / X. இதே மாதிரி நம்பரே இல்லாமல் தனி வட்டியில் கேட்ட ஒரே கொஷின் இதாங்க. ஓகேங்களா, நம்பரே இருக்காது பாருங்கள். வருஷம் எவ்வளோன்னு தெரியாது, X% கொடுத்துட்டாங்க, X இயர்னு கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது, அதாவது நம்பர்ஸில் தெரியாது. நமக்கு வேரியபிள்ஸில் கொடுத்துருக்காங்க X%. இதே மாதிரி அமௌண்ட் வட்டி எவ்வளோன்னு தெரியாது, அதாவது தனி வட்டி அமௌண்ட்டில் நம்பர்ஸில் கொடுக்காம வேரியபிளாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க சொல்ல வர்றது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. எப்போ மூச்சு வாங்குதுங்க. ஓகே, இது எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதையும் ஒரு டைம் பார்த்துருவோம். EO எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2016 இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2016 கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் 2017 கேட்டிருக்காங்க. அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. 2 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. இனி வரப்போகிற எக்ஸாமில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பழைய காலத்து கொஷினாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷின் தான், நல்ல கொஷின் தான். ஏன்னா வேரியபிள் வச்சு கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுக்காம. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம்மாக இருக்கனால மேபி அடுத்து வர்ற குரூப் 4ல் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது, கேட்குறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, நம்ம வீடியோவை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியுது, ஏன்னா நான் அனலைஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியுது. நான் அனலைஸ் டேட்டா எடுத்து பார்க்கறனால எனக்கு தெரியுது. அவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் கொஞ்சம் நிறைய ப்ரொமோட் ஆகும். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இந்த சீரீஸு நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன், கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணிடலாமே, இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணுன்ட்டு தான் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் டெய்லி இந்த சீரீஸை கொண்டு போவேன். ஓகேங்களா, இந்த சீரீஸை 200க்கு மேற்பட்ட சம்கள் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட பழைய வீடியோஸ்லேயே ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோஸ்லேயே சொல்லிட்டேன். இந்த 200 வீடியோ டெய்லி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் மட்டும்தான் இதை நான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஓகேங்களா, இதுக்கான ஒர்க்கு எனக்கு அதிகம் தான். நான் ஒவ்வொரு கொஷினாக டவுன்லோட் பண்ணி கிராப் பண்ணி பேஸ்ட் பண்ணி வீடியோவுக்கு ரெடி பண்ணி இப்படிலாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நீங்கள் சொல்லுவீங்க நம்பர் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.